ஸ்டாக் மார்க்கெட்ன்றது என்னது? நிறைய கம்பெனிஸ் பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு பண தேவை இருக்கு, இங்க வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நான் சொல்றேன், ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் லிஞ்ச் எழுதுன அவர் சொல்றதே வந்து தயவு செஞ்சு எக்கனாமி எல்லாம் ப்ரெடிக்டே பண்ணாதீங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவாரு. இப்ப ஒரு ஸ்டாக் வந்து லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அந்த பிசினஸ் சரியா போகாம இருக்கலாம், இல்ல மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கலாம். நீங்க வந்து நிறைய மென்ஷன் பண்ணிருக்கீங்க புக்ஸ் பத்தி. சோ நீங்க சஜஸ்ட் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கலாம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா அப்படின்னா என்ன புக்ஸ் எல்லாம் சொல்லுவேன்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் புக்குன்னா கண்டிப்பா வந்து ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் தான் சொல்லுவேன். அது வந்து பீட்டர் லிஞ்ச் அவர் எழுதின புக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பை பெஞ்சமின் கிரஹாம். அதுக்கப்புறம் யூ கேன் பி எ ஸ்டாக் மார்க்கெட் ஜீனியஸ். அதுக்கப்புறம் வந்து காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் பை பிலிப் ஃபிஷர். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு டு ரீட் அ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. லிஞ்சே வந்து 3 புக் எழுதியிருக்காரு, 3மே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். லிட்டில் புக் தட் ஸ்டில் பீட்ஸ் த மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு, பீட்டிங் த ஸ்ட்ரீட் பை பீட்டர் லிஞ்ச், அது ஒன்று. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து மணி மாஸ்டர்ஸ் ஆஃப் அவர் டைம், அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்ஷயர் ஹாத்வே, அது வந்து வாரன் பஃபெட் இருக்காரு இல்லையா, அவருடைய ஆனுவல் லெட்டர்ஸ் அதெல்லாம் தொகுத்து அந்த ஒரு புக்ல இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேர்ன் டு ஏர்ன் பை பீட்டர் லிஞ்ச், அது ஒண்ணு. ட்ரேடிங் இன் த ஜோன், அது ஒண்ணு. இப்ப நீங்க சொன்ன சில புக்ஸ்ல வந்து நம்ம வந்து யூஎஸ் அந்த ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்க முடியும் இல்லையா, அந்த ஆத்தர்ஸ் எழுதின புக்கு. இப்போ நம்ம எக்கானமி கன்சிடர் பண்ணாலே இங்க இருக்க எக்கானமி வேற, அங்க இருக்க எக்கானமி வேற, இங்க இருக்க கம்பெனிஸ் அண்ட் அவங்களோட க்ரோத் பொட்டன்ஷியல் வேற, அங்க இருக்க கண்டிப்பா அங்க இருக்க சூழ்நிலை வேற இல்லையா. இப்போ அதையும் நீங்க வந்து எப்படி வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிறீங்க? சோ அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இங்க எப்படி யூஸ்ஃபுல் ஆகுது இந்தியன் மார்க்கெட் பொறுத்த? ஓகே, ஆக்சுவலி வந்து நம்ம எக்கனாமி பத்திலாம் படிக்கவே தேவையில்லை. உண்மையிலே மார்க்கெட் வந்து நம்ம எக்கனாமியை வந்து ப்ரெடிக்ட் பண்றது வந்து ஆகாத விஷயம். இப்போ நான் சொல்றேன், ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் லிஞ்ச் எழுதுன அவர் சொல்றதே வந்து தயவு செஞ்சு எக்கனாமி எல்லாம் ப்ரெடிக்டே பண்ணாதீங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நீங்க எங்க பார்த்தாலுமே பிசினஸ் இஸ் அ பிசினஸ் தான் இல்லையா. ப்ராஃபிட்ஸ் ஆர் ப்ராஃபிட்ஸ், சேல்ஸ் ஆர் சேல்ஸ், மேனேஜ்மெண்ட்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ அவங்களும் ஈவன் தோ தே ஆர் ஃபாரின் ஆத்தர்ஸ், அவங்க சொன்ன கான்செப்ட்ஸ் அப்படியே இங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும். இப்ப என்ன சொல்றது, காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, அவர் அந்த புக்ல அதுதான் சொல்லியிருப்பாரு. காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ்ன்றது என்னது? நம்மளுடைய பிசினஸ்ல காம்படிட்டர்ஸ உள்ள வரவிடாம தடுக்கிற காரணிகள், அததான் வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா பிசினஸ்க்குமே ஒன்னாதான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ எக்கனாமி அந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட் ஆக்சுவலி தேவையே கிடையாது. கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண, அது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாமே சேம் தான். சோ ஒரு ரெசிபி இருக்க மாதிரி அந்த ரெசிபியே நமக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க வந்து யூஎஸ் ஆத்தர்ஸ், யூஎஸ் ஸ்டாக்ஸ், இந்தியன் ஸ்டாக்ஸ் அப்படி எல்லாம் கணக்கே கிடையாது. எல்லா பிசினஸ் இஸ் அ பிசினஸ், அவ்வளவுதான். அவங்க அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, எப்படி வந்து சேல்ஸை பெருக்குறாங்க, எப்படி ப்ராஃபிட்ஸை பெருக்குறாங்க, அவ்வளவுதான். கேஷ் ஃப்ளோ எல்லா இடத்துலயுமே கேஷ் ஃப்ளோ தான். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஈக்விட்டின்ற கான்செப்டை நீங்க எங்க வேணாலும் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டோட நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். பட் ரியல் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் சொல்றது, நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிதான். எந்தெந்த காரணங்களால இந்த லாஸ் அப்படிங்கறது ஏற்படுது, எந்த மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? அதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிதல் இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக்ஸா பாக்குறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க ஒரு ப்ராடக்ட மேக் பண்றாங்க, அது வந்து நல்லா போகுதா போலியா அதெல்லாம் அவங்க பாக்குறதே கிடையாது. யாராச்சும் இப்போ டிவிலயோ இல்ல பேப்பர்லயோ இல்ல தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒரு ஸ்டாக் டிப் கொடுத்தா அப்படியே போய் வாங்கிடுவாங்க. இன்னொன்னு, எல்லா ஸ்டாக்குக்கும் எல்லாருக்குமே வந்து ஏத்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து அக்ரெசிவா ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ரிஸ்கே எடுக்காதவங்க இருப்பாங்க. இப்ப நீங்க கம்பெனிஸை பிரிச்சீங்கன்னா ஸ்லோ க்ரோவர்ஸ்னு இருக்கும், ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ்னு இருக்கும், சிலது வந்து மீடியம் க்ரோவர்ஸ்னு இருக்கும்.
அவங்க இப்போ ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா மேபி அங்க ரிஸ்க் இருக்கு. இப்போ நான் ரிஸ்கே எடுக்க விரும்பாத ஒரு பர்சன் போய் ஹை ரிஸ்க் எடுக்கிற ஒருத்தர் சொல்ற ஸ்டாக்கை போய் வாங்கினா அது டோட்டலி தப்பா தான் போகும். அதே மாதிரி வந்து லாஸ் வந்து என்ன சொல்றது, லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்ப ஒரு ஸ்டாக் வந்து லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். அந்த பிசினஸ் சரியா போகாம இருக்கலாம், இல்ல மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துருக்கலாம். சோ அந்த மாதிரி ரீசனுக்காக கூட ஒரு ஸ்டாக் லாஸ் ஆயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்க்கு விற்கவே மாட்டாங்க, ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, வாங்கி வாங்கி விற்கிறது, ஆல் டைம் லோ போக போக வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுதான் அவங்க கிட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்காது. இந்தந்த கேட்டகரிஸ் இந்தந்த இதெல்லாம் செக்லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, இது இருந்தாதான் நான் வாங்குவேன், இது இருந்தா நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவே இருக்காது. யாராவது சொல்ற ஸ்டாக் டிப் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. அடுத்து கேம்பிளிங், அதுதான் கேம்பிளிங்கும் அப்படித்தானே. யாராவது ஏதாவது சொன்னா போய் வாங்குறது, உடனே ஒரு 5 என்ன சொல்றது 5% 10% ப்ராஃபிட் வந்துட்டாலும் வித்துருவாங்க, இல்ல 5% 10% லாஸ் போயிட்டாலும் வித்துருவாங்க. ஏன் வித்தீங்க, அது ஏன் ப்ராஃபிட் வந்துச்சு, ஏன் லாஸ் ஆச்சுன்னு கேட்டாலும் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்றாங்க. அப்புறம் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குறது, ₹1 ₹2 இருந்தா அந்த பென்னி ஸ்டாக் வாங்கி அது இவ்வளவு போச்சுன்னா இவ்வளவு ப்ராஃபிட் வந்துரும் அப்படின்னு. அது பென்னி ஸ்டாக்கா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும். there is a reason why it is a penny stock. ஆனா அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் ₹1000 இருக்கு அப்படின்னா ஐயோ அது அவ்வளவு விலை, அது போய் யார் வாங்குறது அப்படின்னு. பிரைஸுக்கும் அதுக்கு வந்து சம்பந்தமே சம்பந்தமே கிடையாது. ₹1000 இருக்கிறது ₹10,000 கூட போகும், ₹3 இருக்கிறது ₹1 வரும், 0க்கும் ஆகும். பட் பீப்புள் வில் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் பைசா. ₹1000 அதிக விலை, ₹2 கம்மி விலை, அந்த மாதிரி நினைப்பாங்க. அதுதான் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு பிசினஸ் ரன் பண்ணுது. அந்த பிசினஸ் நல்லா போனாதான் ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறும். அவங்க ப்ராஃபிட்ஸை வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஸ்டாக் பிரைஸ் ஏறும். அது வந்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது என்னது, நிறைய கம்பெனிஸ் பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு பண தேவை இருக்கு, இங்க வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சோ நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து இவர் லிஞ்சோட போட்டதுதான், பிஹைண்ட் எவ்ரி ஸ்டாக் there is a company, find out what it is doing அப்படின்னு சொல்லுவாரு. சோ எல்லா ஸ்டாக்குக்கு பின்னாடியும் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஒன்னொன்னு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த 10 வருஷத்துல அவங்க பிசினஸ் எங்க கொண்டு போவாங்க, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, என்னென்ன அதுக்கு டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன நியூ ப்ராடக்ட்ஸ் அவங்க பிசினஸ்ல வரப்போகுது. சோ இன்னைக்கு அவங்க ₹2 ஏர்ன் பண்றாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட் இப்போ ஒரு 10 crores வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 yearsல அவங்களோட ப்ராஃபிட் எங்க இருக்கும், அதிகமா இருக்குமா குறைஞ்சிருக்குமா, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து பண்றாங்களா, அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க யூஸ் பண்றாங்க அதிகமாக்குறதுக்கு, அவங்க ப்ராஃபிட்ஸ் அதிகமாக்குறதுக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பின்னாடி பேக்ட்ராப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் படிச்சாதான் நமக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஜஸ்ட் நம்ம ஸ்டாக் பிரைஸ் மட்டும் பார்த்தோம், அந்த பிளக்சுவேஷன்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு வந்து தெரியாது. நீங்க வந்து புதுசா ஒரு டேர்ம் சொல்லிருக்கீங்க, growth investor, value investor. growthம் பாருங்க, வேல்யூ பாருங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா எனக்கு வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தது, புதுசா இருந்தது. அதை பத்தி சொல்லுங்க, வாட் இஸ் growth and value investor? ஒரு மரம் வந்து வளர்ந்து அது பயன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஒரு 10 வருஷம் ஆகும் இல்லையா. நம்ம இப்பயே நட்டு வச்சுட்டு நாளைக்கே எனக்கு அதுல இருந்து ஃப்ரூட்ஸ் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ. வாரி ரெனியூவபிள்ஸ்னு ஒரு கம்பெனி ஒரு 3 வருஷத்துல 1000 பேக்கர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1000 பேக்கர் ரிட்டர்ன், நாட் என்ன சொல்றது 100 பேக்கர் கூட கிடையாது, 1000 பேக்கர் ரிட்டர்ன்.